ஹாய்ங்க, இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்த்துடலாமா? குட்டி மினி விலாக். நானும் எங்கள் அம்மாவும் தான் கிளம்பிட்டோம். ஹாஸ்பிட்டலில் தான் வந்திருந்தோம். அம்மாவுக்கு வந்து இந்த இதே வந்து 100% இருக்கிற செயல்பட வேண்டிய இதையும் 60% தான் செயல்படுது. ரெகுலராக மாத்திரை எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தடவை செக்கப் வேலை இதே வந்து க்யூர் ஆகிருக்கு. அதனால் பவர் கம்மியான மாத்திரை எழுதி தரேன், அதை சாப்பிடுங்க, சரியாக போயிருந்தாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனுங்க. எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க சிம்பிளாக. அதனால் நாங்கள் தான் தாய் மாமா விடனால எங்களை முகூர்த்த புடவை எடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பொண்ணுக்கு மெட்டி, மாப்பிள்ளைக்கு மெட்டி, பட்டம் எல்லாம் எடுத்துகிட்டு முகூர்த்த புடவை எடுக்க வந்துட்டோம். இந்த முகூர்த்த புடவை வந்து அப்படி உள்ளேருந்து எடுக்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒவ்வொரு புடவையாக பார்த்தோம், பிடிக்கவே இல்லை. இந்த புடவை எடுத்தமாயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தேங்க. என் பாப்பா வந்து கொஞ்சம் சிகப்பு, அதனால் அவளுக்கு இது ரொம்ப சூட் ஆகும் அப்படின்ட்டு இதையே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நான் எல்லாத்தையும் கேட்டேன். எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. சரி, ஓகே, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பில் போட்டுட்டு முடி போட கொடுத்தோம். அந்த அக்கா வந்து முடி போடுறப்ப என் தம்பியை பார்த்து பேசிக்கிட்டே முடி போட்டுட்ருந்தாங்க. இப்படி போடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பொண்ணுக்கு வந்து நிச்சயதார்த்த புடவையெல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. என் நாத்தனாரும் பொண்ணு அழைச்சிடுறப்ப அம்மா வீட்டிலேருந்து ஒரு புடவை கட்டிடுவாங்க. அந்த புடவையும் எடுத்துகிட்டு என் ஹஸ்பண்டுக்கு மாமானால அவங்களுக்கு, எங்கள் கொழுந்தனாருக்கு, கொழுந்தனார் ஒய்ஃபுக்கு, எனக்கு எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். டாட்டா, பை பை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.